படம் பார்க்க வந்தேன், முடியலங்க, உட்கார முடியல. பேசிக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு இந்தியா ஏஜென்ட் வந்து பாகிஸ்தானில் போயிட்டு அங்கே இருக்க தீவிரவாதத்தை வந்து ஒழிக்கிறது தான் அந்த படத்தோட ஸ்டோரி. பட் என்னென்னா படம் வந்து ரொம்ப ஓவர் வயலன்ஸாக இருக்குது. நிறைய இடத்துல அவங்க படத்தில் காமிச்ச லாஜிக்கெலாம் எனக்கு வந்து ஒரு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னா ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ இவங்களோட குடும்பத்து பெண்கள்லாம் வந்து அவங்க வந்து ரேப்பெல்லாம் பண்ணிட்டு கொடூரமாக வந்து கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பழி வாங்குறான்னு போகிறான். அங்கே போகும்போது சரி பழி வாங்கின ஆண்களை அவன் கொள்கிறான், அது ஓகே. யார் ஆண்கள் துப்பாக்கி வச்சுருக்காங்கன்னா அவங்கள சொல்கிறான், அது ஓகே. சமுதாயம் ஏதாவது ரூமுக்குள்ளே வந்து சும்மா உட்காந்துருக்க ஒரு ஆண் அங்கே போய் ஆம்பளையை பார்த்தா வந்து கொள்கிறான், பொம்பளையை பார்த்தா கொல்லாமல் வந்துடுறான். ஸோ இதுலேயே வந்து என்னென்னா வந்து ஒரு ஃபெமினிசம்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. ஸோ ஆண் பெண் ஈக்குவல் தானே, தப்பு பண்ணியிருக்கான் அவனை கொள்றீங்க, அது வேறு விஷயம். ஸோ ஒரு பெண்ணை பார்த்தா ஒன்றும் பண்ணுறதில்ல, ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருக்க ஆணும் போட்டு கொள்வது. ஸோ இந்த ஒரு ஓப்பனிங் அந்த லாஜிக் பார்த்ததுலேருந்து படம் த்ரூ அவுட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு நிறைய வந்து ஆமாம் தேவையில்லாத செஞ்ச ஓவர் வயலன்ஸு. எதுக்கு இவ்வளோ வயலன்ஸ் காமிக்கிறாங்க? நம்ம ஒரு அடல்ட்ஸே வந்து இந்த வயலன்ஸை பார்க்க முடியாது. எப்படி இதெல்லாம் வந்து சென்சாராக லவ் பண்ணாங்கன்னு ஒன்றுமே புரியல எனக்கு. நான் ஓவர் வயலன்ஸுங்க, அந்நியாயத்துக்கு வயலன்ஸ் வந்து குளோரிஃபை பண்ணி காமிச்சிருக்காங்க. அதான் மோடியை வந்து காமிக்கிறாங்க, மோடிக்கு சப்போர்ட் பண்ணி இந்த டிமானிட்டைசேஷன் இதை பற்றி சொல்கிறாங்க. அது சொன்னது வந்து என்னென்னா ஒன்லி அந்த பாகிஸ்தான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இப்போது ஒரு டிமானிட்டைசேஷன் பண்ணும்போது பாகிஸ்தான் வந்து பாதிக்கப்பட்டதுங்கிறத நம்ம நியூஸ்லலாம் கேள்விப்பட்டோம். ஸோ அந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதை சார்ந்து மற்ற விஷயங்களை பற்றி எதுவுமே வந்து பேசலை. நம்ம ஊரில் ஏன்னா நம்ம ஊரில் நிறைய மக்கள் வந்து திடீர்னு கையில் காசு இல்லாமல் பாதிச்சாங்களா, அந்த மாதிரி விஷயத்த அவங்க பேசலை. ஸோ இவங்க வந்து ஒன்லி பாகிஸ்தான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பேசிட்டு போனாங்க. பட் என்னன்னா வந்து லென்த்து தான், ஓவர் லென்த்து. அந்த வில்லங்க ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து தமிழ் சினிமா பார்க்க மாட்டான் போல இருக்கு. ஹீரோவை கொள்றதுக்கு வசமாக மாட்டியிருப்பான், கையில் கத்தியெல்லாம் வச்சுருப்பான், உட்காந்து டைலாக் பேசிட்டு ஒன்று பொறுமையாக கொள்றான்னு சொல்லிட்டு அவன் வந்து செத்துட்டு போவான். ஸோ வில்லன் ஏகப்பட்ட வில்லனுங்க படத்தில் வந்து ஒரு வெயிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னு நம்ம மாதவனுக்கு வந்து சூப்பரான ரோலு, செம்ம மாதம் வந்து ரோல் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து ரொம்ப மெனக்கட்டு எடுத்திருக்காங்க. எடுத்ததெல்லாம் நான் வந்து குரலாம் சொல்ல மாட்டேன், வேறு ரேஞ்சில் வந்து ரொம்ப மெனக்கட்டல் பண்ணியிருக்காங்க. அவர் ஹீரோலாம் வந்து அநியாயத்துக்கு வந்து மெனக்கட்டல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு எஃபர்ட் எல்லாருமே போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டண்ட் டீமெல்லாம் எஃபர்ட் போட்டது பயங்கரமாக இருக்குது. பட் ஓவர் வயலன்ஸ் காமிச்சிட்டாங்க, அது வந்து ஜீர்ணிக்க முடியல, ஏற்றுக்க முடியல, வேலைக்கு முடியல. இன்னொன்று 4 மணி நேரம்லாம் உட்காந்து தூக்கம் வருதுங்க, உட்காரவே முடியல, அவ்வளோ லென்த்து லேகாக இருக்குது. கமர்ஷியல் எல்லா படம் ஒரு ஏதோ ஒன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் ஏதோ ஒன்று கொண்டு வந்துடணும்ல, எதுவுமே இல்லாமல் அந்த ஒரு வயலன்ஸ்குள்ளேயே வந்து ட்ராவல் ஆகி போகிறது வந்து படத்துக்கு ஹெவி லேகு, உட்கார முடியல. எந்திரிச்சு வரவும் பார்த்தா எல்லாருமே வந்து கொட்டையை தான் விட்டுட்ருக்காங்க. அவ்வளோ ஒரு லேகான ஒரு படம். ஓவரால் எனக்கு இந்த படம் சுத்தமாக ஒருத்தருங்க. அந்த வயலன்ஸ்க்கே நம்மளால் உட்காந்து பார்க்க முடியாது. சரி நீங்கள் கொஞ்சம் ரியல் சம்பவங்களை கொஞ்சம் ஒரு லிங்க் பண்ணி ஒரு கதையை வந்து கொண்டு வந்திருக்கீங்க. பாகிஸ்தான் டெரரிசம் வந்து இது பண்ணுறது சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு கருத்தை நான் படத்து நடுவில் சொன்னாங்க. பாகிஸ்தானில் எதிர இந்தியன்ஸ் கிடையாது, உங்கள் நாட்டுக்கு உள்ளே இருக்க தீவிரவாதிகளுக்கு தான் அகேன்ஸ்டாக இருக்குங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கருத்து ஒன்று சொன்னாங்க. ஸோ இல்லை உண்மையிலே அது பாராட்ட வேண்டிய ஒரு கருத்து தான். ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு. பட் என்னென்னா படமாக நம்மளால் உட்காந்து பார்க்க முடியல, ஹெவி வயலன்ஸு. ஒரு ஆடியன்ஸ் நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது படம். நல்லா இருக்குண்ணா. ஆனால் ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை, அது ஒத்துக்கணும். ஃபஸ்ட் பார்ட் வந்துட்டு தரமாக இருந்ததுக்கான மெயின் காரணம் என்னென்னா கதையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. மேக்கிங் செம்மையாக இருந்தது. இதுலேயுமே மேக்கிங்லாம் குறை கிடையாது. ஏன்னா ஒரு 3 மணி நேரம் 55 நிமிஷம் ஒரு மக்களை வந்து தேட்டரில் உட்கார வைக்கிறது சாதாரண இல்லை. நீங்களா 2 மணி நேரம் 2.5 மணி நேரம்னாலே போர் அடிச்சது. அது போர் அடிக்காமல் கொண்டு போன விதம்லாம் நல்லா இருந்தது. மேக்கிங்காக நல்லா இருந்தது படம். பட் ஸ்டில் ஃபஸ்ட் பார்ட் வந்துட்டு ஒரு 10% ப்ரொபகேண்டா இருக்கும், 90% கதையில தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அதனால் படம் செம்மையாக இருந்துச்சு. இதில் வந்து 10% தான் கதை, 90% ப்ரொபகேண்டா தான். அதில் இந்த டிமானிட்டைசேஷனுக்குலாம் ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அதில் பாதிக்கப்பட்டது தீவிரவாதிங்களா இல்லை நம்ம சொந்த நாட்டு மக்களான்றது இன்றைக்கு வரைக்கும் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. அதனால் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட பணம் இழந்தது இன்றைக்கு வரைக்குமே தெரியும். ஸோ அது வந்து அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க மக்கள்கிட்ட. வந்து நாங்கள் எதுக்காக பண்ணோன்னா அப்படின்னு அதெல்லாம் சுத்தமாக ஏற்றுக்கிற மாதிரியே கிடையாது. அதை தாண்டி ஒரு சில இடங்களில் வந்துட்டு ஆம்பளைங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் டயலாக் தமிழில் இருக்குது. அது அவங்க ஹிந்திலையுமே அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே வந்துட்டு இன்னைக்கு ஸ்டேஜுக்கு வந்துட்டு அது பெருசாக அது எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஒரு வந்து தமிழ் டப்பிங்கில் என்ன பிரச்சனைனா வாய்ஸ்லாம் ஒரு சில பேருக்கு செட் ஆகலை.
அதே மாதிரி சிங்க்கும் ஆகலை. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்து அதுவும் முக்கியமாக கிளைமேக்ஸில் வந்து இவர் ரன்வீர் சிங்க்கும் ரேம்பாலுக்கும் நடக்கிற சண்டையிலலாம் வந்துட்டு ரேம்பாலோட வாய்ஸ் வந்து சிங்கே ஆகாத மாதிரி இருக்கும். அந்த சண்டை கொடுக்கும்போது அவங்களோட அந்த நாய்ஸ் வந்து சுத்தமாக செட் ஆகாத மாதிரி இருந்தது. மொரோவர் ஒரு சில இடங்களில் டயலாக் வந்து அவங்க மியூட்லேயே இருந்தது, தமிழ் டப்பிங்கே பண்ணல. கீழே சப்டைட்டில்ஸ் ஒன்று வருது, இது ஒன்று வருது. ஸோ தமிழ் டப்பிங் வந்து இனிமேல் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாமான்னு தோணுச்சு. மற்றபடி போன படத்துலையும் இந்த படத்துலையும் ரெண்டுத்துலையுமே தரமாக இருந்தது வந்து மியூசிக் செமையாக இருந்துச்சு. சொல்லப்போனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தரமாக பண்ணிட்டாங்க. ஒரு சில இடத்துல பழைய பாட்டெலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. அது ஆக்சுவலாக படத்தோட பார்க்குறப்போ அது வைலன்ஸ் வந்துட்டு அவங்க அப்படி தான் நடந்திருக்காங்கன்ற மாதிரி காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த வைலண்டிக்காக காட்டணுமேனு அது ஓகே தான். பட் அதுவுமே போன படத்தோட கம்பேர் பண்ணால் இந்த பாட்டு கம்மி தான், அந்தளவுக்கு கொடூரம் இல்லை. பட் வைலண்டிக்காக இருக்குன்னா ஆமாம் வைலண்டிக்காக இருக்குது, அதுக்கு தானே அந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி வைலண்டிக் தான். கேமியோ பண்ணியிருக்காரு மோடி. அதுதான் அவரோட கவர்மெண்ட்டை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு அவரோட கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் இந்தியா சேஃபாக இருக்குது அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் பாகிஸ்தானை வந்து நாங்கள் ஒன்றுலாம் ஆக்கிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மறுபடியும் மக்கள்கிட்ட கொண்டு வந்து திணிக்க முயற்சி பண்ணி இது ஒரு பேட்ரியாட்டிசம் படம்ன்ற பேரில் பொலிட்டிக்கல் படம் தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப கம்மி தான், ரொம்ப பெருசாக இல்லை. போன படத்துலேயே வந்து அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் அந்த பாட்டில் தான் வருமே ஒழிய பெருசாக இருக்காது. இதுலேயே அதே மாதிரி தான் பார்க்கலாம், மேக்கிங்காக பார்க்கலாம். ஓடிடிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக இதில் பிடிக்காது. மேபி தேட்டர் கண்டென்ட் தேட்டர் மெட்டீரியலாக போய் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதை தாண்டி ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு எதிர்பார்த்தா கண்டிப்பாக இல்லை தான், கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஆக்சுவலாக இது இப்போ யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் 7-8 மணி நேரம் வருது படம். 7.5 மணி நேரத்துக்கான கண்டென்ட் இருக்குன்னா இருக்குது. இதே இன்னொரு பார்ட் மேபி இதுக்கே டயர்ட் ஆகிட்டாங்க செகண்ட் பார்ட்லேயே. மேபி அதனால அந்த 4 மணி நேரத்தை வச்சு முடிச்சணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க போல். ஏன்னா 7.5 மணி நேரம்ன்றது ஃபஸ்ட் பார்ட் ஓகே, ஓரளவுக்கு பாகுபலி மாதிரி ஒரு கேள்வியோடு முடிச்சாங்களே அடுத்து என்ன நடக்கும்னு அந்த ஒரு கியூரியாசிட்டிக்காக இப்போ உள்ளே வந்துட்டாங்க. பட் இதிலே இதை முடிச்சது நல்லது தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், அது உங்களுக்கு தெரியல, அந்த டயர்னஸ் வந்து வெளியில் வரும்போது தெரியுது, படம் பார்க்குறப்போ தெரியல. ஸோ அதனால தப்பிச்சாங்க. மேபி இன்னொரு பாட்டுன்னு எதாவது வச்சு முடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது அடுத்த பாட்டெலாம் இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்திருக்காது. இல்லை இது ஒன்று முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. ஆமாம் தப்பிச்சாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இதுலேயே மக்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இது ப்ரொபகண்டா படம் அப்படின்னு, அதனால் உஷாராயிட்டாங்க. சூப்பராக இருக்குச்சு. என்ன மாதிரி விஷயம் சொல்லுவாங்க பார்ட் 1? அதான் பார்ட் 1 வந்து அந்த ரகுமான் தைக்கத்துன்ற அந்த ஒரு பெரிய ஆளை கொண்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மொத்த பல்லோச் கேங்கையும் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. அதான் கதை. பார்ட் 2 சூப்பராக இருக்குது. பார்ட் 1 மாதிரியே பார்ட் 2 சூப்பராக இருக்குது. 3 hours 35 minutes. அது எப்படி 3 hours 35 minutes இல்லை, 3 hours 50 minutes. அது எங்கேயும் போரெலாம் அடிக்கலை, ஏன்னா ரொம்ப நாள் உட்காந்து கழுத்து தான் வடியுது எனக்கு. ஆமாம், வயலன்ஸ்லாம் அப்படியே கண்ணை அப்படியே மூடிக்கிற அளவுக்கு வயலன்ஸ் இருக்குது. வயலன்ஸாக ஃபுல்லாக, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ரத்தம் தெரிக்க இருக்குது படம், அவ்வளோதான். ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா சங்கி பிஜேபி அவங்கள ப்ரொபகண்டா பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குன்றாங்க. ஆமாம், நடுவில் திடீர்னு மோடிலாம் காமிக்கிறாங்க, மோடிஜிலாம் காமிக்கிறாங்க. அதான் மேபி அது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக அது மாறலாம். மேபி ரன்வீர் சிங்கோட கேரக்டர் சூப்பர் ப்ரோ. அவரை விட்டால் வேறு யாரும் இந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருப்பானே தெரில. செம்ம ஆக்டிங்கு, எமோஷ்னல் சீனாக இருக்கட்டும், வயலன்ஸ், ஃபைட்டு எல்லாத்துலேயுமே சூப்பராக இருக்கு. கட் பண்ணிடுறாங்க படத்தில் 17 கட்டு 18 கட்டுன்றாங்க. படத்தில் ஒரு லாக் மாதிரி இருக்கா இல்லை திடீர்னு அதான் எப்படி சொல்கிறது, டக்குன்னு கட்டாயம் வேறு சீன் போகிற மாதிரி இருக்குது. பட் அது அவ்வளோ பெருசாலாம் தெரியல. ஆமாம், சூப்பர் ஜி, கன்ஃபார்ம் பார்க்கலாம். ஆமாம், பார்ட் 1 தேட்டரில் மிஸ் பண்ணுங்க, பார்ட் 2 பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்ட்டு இந்த பார்ட் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே நல்லாவே ட்விஸ்ட் அண்ட் டர்னோட வச்சுருக்காங்க. ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் நல்லாவே இருக்குது. இந்த ஸ்னைஃப், அந்த கன் ஷாட்டு, அந்த எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்ஷன் ஓரியன்ட் யாருக்கெல்லாம் பிடிக்குதோ இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா போயிடுச்சு, இடையில கொஞ்சம் சில இடங்களில் மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. மற்றபடி படம் ஆக்ஷன் ஓரியன்ட் எல்லாம் அந்த ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குனால, எல்லாமே அந்த ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குனால, டைலாக் ரொம்ப வசனம் டைலாக்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அதனால் ஆக்ஷன் ஓரியன்ட்னால நல்ல படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா நிறைய பிஜேபி மோடி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆமாம், அது சொன்னாங்க. அது இந்தமாரி கள்ளநோட்டு வந்து பாகிஸ்தானில் இது பண்ணுற மாதிரியும், அந்த நேரத்தில் டினாமினேஷனை வந்து மேட்ச் பண்ண மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு அதுவும் தெரியல. பட் மக்கள் தான் எங்கள் இந்தியாவில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் இருந்தாலும் நோட்டை மாற்றலையும் ஒரு பக்கம் நல்லதும் இருக்குது, ஒரு பக்கம் அது மெரிட்ஸும் இருக்குது, டிமெரிட்ஸும் இருக்குது. பட் ஆனால் இந்த படம் ஸ்க்ரீன் ப்ளே பயமாக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக பண்ணிருக்கு. சில நேரத்தில் படம் ரொம்ப சில நேரம் வேகமாக விருப்பம் படம் போகுது, சில இடத்துல கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. அப்புறம் மறுபடியும் படத்தை வேகமாக கொண்டு போகிறாங்க. படம் சூப்பராக தான் இருக்குது, பார்க்கலாம். ஆக்ஷன்